வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக தேவையில்லையா அப்படின்றது நிறைய பேருக்கு இருந்தாலும், ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்செப்ஷனில் பார்க்குறப்ப ஒரு புதுசாக ஒரு குழந்தை +2 முடிச்சுட்டு ஒரு நீட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப இந்த விஷயம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டும் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்டும் பார்க்குறாங்க. என்னுடைய ஆங்கிளில் நான் சொல்லணும் அப்படின்னா, என்ன சார் விஷயம் சொல்ல வரீங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இதை சொல்லணுமா வேணாவா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னீங்களா? இருங்க, வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஆர்ஜிஆர் அகாடமி பார்த்தீங்கன்னா 2026 நீட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெஷல் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுக்கான ஒரு அட்மிஷன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒன்று வைக்கிறோம். அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் மினிமம் மார்க்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். அதை யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த பேட்சில் அலௌடு. ஏன் சார் அந்த பேட்சில் அலௌடுனா, அந்த 20 ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட் சீட்டோ வாங்குறதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறோம். இல்லைனா அவங்க பே பண்ணக்கூடிய அந்த ஃபீஸ் இருக்கு இல்லையா, டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட அந்த ப்ரோக்ராம் நடக்குது. யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கா கால் பண்ணுங்கள். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம், ஃபில் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணிடுங்க, ஏன்னா டைம் கிடையாது நம்மளுக்கு. சரியா? என்ன விஷயம் சார் சொல்ல வரீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றீங்களா? என்னதான் அப்படின்றீங்களா? நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸில் இல்லை. அதனால் பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூடிய திறமை இருக்கோ இல்லையோ, அந்த நாலேஜ் இருக்கோ இல்லையோ, ஒரு வருஷம் போச்சுன்னா பரவாயில்ல, நான் அடுத்த வருஷம் பண்ணுறேன், நான் பரவாயில்ல அடுத்த வருஷம் பண்ணுறேன், நான் பரவாயில்ல அடுத்த வருஷம் பண்ணுறேன், நான் பரவாயில்ல அடுத்த வருஷம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்கங்க. அதனால் தயவு செய்து என்டிஏ அண்ட் என்எம்சி ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. பட் ஏதோ ஒரு தடை இருக்க தான் செஞ்சிச்சு. சுப்ரீம் கோர்ட்டு அதில் கேஸை போட்டு அதை போட்டு இவங்க இல்லை எங்களுக்கு டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. ஏஜ் லிமிட்டு கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே 25 வயசு வரைக்கும் தான் நீட் எக்ஸாம்ஸ் எழுத முடியும்னு இருந்தது. இப்போ அதுக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லை. ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கு 30 வயசு வரைக்கும் எழுதலான்னு இருந்தது, அதுக்கும் பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அதனால் எவ்வளோ வயசு வேணாலும் எழுதலாம் அப்படின்றது ஒன்று போகுது. அதனால் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் ஆல்சோ அப்பியரிங் த எக்ஸாம்ஸு. அதனால் ஃபஸ்ட்டு டைமு படித்து முடிச்சுட்டு ஒரு குழந்தை வருது அப்படின்னா இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லை டிக்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லைனா நிறைய கிடைக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தம் வர்றதுக்கோ, ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி எழுதி பார்க்குறாங்களா, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத அப்புறம் ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுறதுக்கோ இது ஸ்டெப்பு எடுத்தே ஆகணுங்க. என்டிஏவோ என்எம்சியோ இதை சும்மா அவங்க கேஸை போட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு கேண்டிடேட்னா 4 அட்டம்ப்ட்ஸ் இருக்குது. நார்மல் ரிசர்வேஷன் இல்லாத கேண்டிடேட் 3 அட்டம்ப்ட் தான் பண்ண முடியும்னு இருந்தது. இதுவே நீங்கள் வேறு எடுத்துங்க. இப்போ ஐசர் எக்ஸாம் பாருங்கள், 23, 24, 25 நீங்கள் நீ +2 எழுதியிருந்தால் தான் உனக்கு லிமிட்டுன்றான். ஐஐடியில் பார்த்தீங்கன்னா 2 அட்டம்ப்ட்ஸ் தான் நீங்கள் அட்வான்ஸ் எழுத முடியும்ன்றான். அப்போ அதுக்கெல்லாம் மட்டும் மன உளைச்சல் வரலையா பசங்களுக்கு? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிக்கக்கூடிய படிப்பு தடைப்பட்டு போகுது, அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படிலாம் இல்லையா? இது நீட்டுக்கு மட்டும்தான் வருதா? அதுவும் மெடிக்கல் படிக்கக்கூடிய அது எம்பிபிஎஸ் படிப்பு படிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் மன உளைச்சலை பசங்களுக்கு ஏற்படுத்தி அவங்களுடைய படிப்பை தடைப்படுத்துதா? அப்படிதான் இருக்கக்கூடாதுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பையன் 11th and 12th பிடிச்சிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறான், அவனால கிளியர் பண்ண முடியல அப்படின்றப்ப அதுக்கு எதுக்கு அந்த படிப்பு? அப்போ ஏன் அவன் 11th 12th படிக்கணும்? அதுக்குன்னு திருப்பி ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி படித்து எழுதி, இல்லை இன்னொரு வருஷம் படித்து எழுதி 2 வருஷம் படிக்கிறதுக்கு அப்போ ஏஜ் லிமிட் ஒன்று வைக்கணும் இல்லையா? இல்லைன்னா அட்லீஸ்ட் அப்பர் ஏஜ் லிமிட் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, எத்தனை ஏஜ்னா எழுதிட்டு போகட்டும்னு விட்டுட்டு +2 முடிச்சதுமே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் அவ்வளோ மட்டும் கொடுக்கலாம்ல. இதுக்கு ஏன் மாநில அரசோ இல்லைனா மத்திய அரசோ இல்லை என்டிஏவோ இல்லைனா என்எம்சியோ பார்த்தீங்கன்னா அடிப்படையில் என்ன வேணும் அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணலாம்ல. நான் இதுவெல்லாம் கோச்சிங் சென்டருக்கு இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு 1 வருஷம் ரிப்பீட் பண்ணலாம், 3 வருஷம் ரிப்பீட் பண்ணலாம், திருப்பி பசங்க படிக்கலாம்னு விட்டுட்டு ஏன் இதுக்கு ஸ்டெப் எடுக்கக்கூடாது? நிறைய பேருக்கு இதுதாங்க கொஸ்டின் மார்க்கு. ஒரே வாட்டி 2 வாட்டி அவ்வளோதான். ஒரு வாட்டி பையன் எழுதுறான், +2 படிக்கிறப்ப வரல, பரவாயில்ல. நம்மளுக்கு எக்ஸாம்ஸும் இந்த மாதிரி 2 வாட்டி நடத்துகிறாங்கல்ல, ஜேஇ மெயின் கூட 2 அட்டம்ப்ட் கொடுக்குறான். அந்த மாதிரி 2 அட்டம்ப்ட் கொடுத்துட்டு போங்க, அவ்வளோதான்.
ஒரே வருஷம் கூட 2 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் சார் வந்து தலைமையில் கமிட்டி நடந்ததில் 2 வாட்டி நீட்டு கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாமல் மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. இதுக்கு வந்து பேரண்ட் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட் மத்தியிலையும் இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டும் இருக்குது. அது யார் சப்போர்ட் இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா காம்படிஷன் ஃபர்ஸ்ட் டைம் எழுதிட்டு வரான், 2 வருஷம் உட்காந்து வச்சு படிக்கிறான், அவனுக்கு மார்க் ஜாஸ்தி வருமா? ஃபர்ஸ்ட் டைம் வரவனுக்கு வருமா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு கம்மியாகுது. அவங்களுக்கு அப்போ ஒரு ப்ரெஷரில் போயிடுறாங்க. ஐயோ நான் திருப்பி இன்னொரு வாட்டி படிக்கணுமா, அதுக்கு இன்னொரு வாட்டி செலவு பண்ணணுமா, செலவுக்கு செலவு, படிக்கிறதுக்கும் படிக்கும், டைமும் போகுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு இதுக்கான ஒரு தீர்மானம் வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். பூனைக்கு யார் மணி கட்டுற வேலை அப்படின்றதான் கண்டிப்பாக இதுக்கான ஸ்டெப்பு வந்து என்டிஏவும் என்எம்சியும் வந்து கம்பல்சரி நம்ம எடுத்தே ஆகணும். அவங்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும். இதில் வர நிறைய பேருக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருக்கும். நீ பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லிடுவேன், 2 அட்டெம்ப்ட் கொடுனா, நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, அடுத்த வருஷம் வந்துடும், அடுத்த வருஷம். ஆமாம், அடுத்த வருஷம் வந்துடும், பணமும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டுங்க. உன்னால் முடியுமா முடியாதா அப்படின்றத இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வச்சுட்டு நீ பாரு, உன்னால் அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் அந்த பேசிக் நாலேஜ் இருக்கான்னு பாரு, அதுக்கப்புறமா போய் படிக்கிறதுக்கு போங்க. இதை தான் வந்து பண்ணணும். அதனால தான் இந்த வாட்டி ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா we are conducting the ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வச்சு பேரண்ட்டுக்கு சொல்லிடுறோம். அப்பா உங்கள் குழந்தை இவ்வளோ தான் நாலேஜ் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி இல்லை, அது இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அதனால் பார்த்துங்க, பிளான் பண்ணுங்கள், 1 இயர் ட்ரை பண்ணுங்கள், இல்லையா அடுத்த ஆப்ஷன் போங்க அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிடும். ரைட்டா? இதுக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, இதை யார் வந்து கண்டிப்பாக எடுத்து போகலான்னு நினைக்கிறீங்களோ, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு அட்டெம்ப்ட் மேக்ஸிமம் 2 அட்டெம்ப்ட் தான் டைம் கொடுக்கணும். அதே போல் ஏஜ் லிமிட்னா ஒரு ஏஜ் லிமிட், எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ஏஜ் லிமிட் இருக்குது. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஏஜ் லிமிட் இல்லையா? எவ்வளோ ட்ரை பண்ணுறான், எவ்வளோ பண்ணுறான், அவனால் ஒரு 30 வயசில் கிளியர் பண்ண முடியல, ஏன் அதுக்கு ஏஜ் லிமிட்டை எடுத்துட வேண்டியதானே? அப்போ காரணம் வந்து சொல்கிறதா சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ எடுக்க முடியும்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்து மாநில அரசோ இல்லை மத்திய அரசோ, திருப்பி சொல்கிறேன்ல, மாநில அரசோ மத்திய அரசோ இதுக்கான என்ன வரைவு எடுக்கணும், இல்லைனா அதுக்கான சட்டங்களை ஏற்படுத்தணும் அப்படின்றத தெளிவுபடுத்தி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு கேட்டால். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு வந்து 2 அட்டெம்ப்ட் தான் கொடுக்கணும். அந்த பையன் படித்து முடிச்சுட்டு வரப்பே ஒரு வாட்டி எழுதி பாருங்க, இல்லையா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறதுக்கு இன்னொரு வாட்டிக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே தவிர மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் பேரண்ட் அடுத்த வாட்டி பண்ணு தேவையில்லாத டைமும் வந்து பணமும் வேஸ்ட் ஆகுது. இதுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் இருந்தால் தான் சார் ஈஸி அப்படின்ட்டு எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போய் சேர வேண்டியவங்களுக்கு சேர்ந்ததுன்னா இதுக்கான ப்ராப்பராக வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. ஓகே, எடுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கு இல்லைங்களா? ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து போடுறோம். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி புலம்புறாங்க, என்ன சார் இது ஏஜ் லிமிட்டும் இல்லை, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸும் ஜாஸ்தி இருக்குது, யார் தான் சார் இதுக்கான வந்து ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்ட்டு. சரி, ஸ்டெப்பு எடுக்கல, நம்ம ஒரு நியூஸ் ஆனால் வந்து இதில் வந்து கன்வே பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவாக பதிவு பண்ணுறோம். இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். போய் சேர வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக சேரும், ஸ்டெப் எடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.